18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள், பெண்கள், குழந்தைகள் இந்த ஆபாச காட்சியை பார்ப்பதை தவிர்க்கவும். இந்த ஆபாச காட்சி எந்த ஆபாச காட்சின்னு இப்போ சைடில் உங்களுக்கு தெரியும். அந்த ஆபாச காட்சி தான். இந்த அக்காவை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வலைதளங்களில் நிறைய அக்காக்கள் வளர்ந்துட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான அக்கா இந்த அக்கா தான். எல்லா அக்காளுக்கும் முன் உதாரணமான ஒரு அக்கா. இவங்க முன்னாடியே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே சேனலில் என்ன சின்ன வயசில் அந்தந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்தந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் இந்தந்த மாதிரி எல்லாம் என்னை கொடுமைப்படுத்தினாங்க, இப்படியெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த அக்கா ஏற்கனவே பேசியிருக்கு. அதனால் இந்த அக்கா எல்லாருக்கும் முன் உதாரணம். ஏன் இப்போ நிறைய அக்காக்கள் நம்ம சேனல் இது வலைதளங்களில் வந்திருக்காங்கன்னா இதுதான் ஒரு ப்ரொமோஷன் போல இருக்கு. இதை காமிச்சா வியூவர்ஸ் கூட, சப்ஸ்கிரைபர் கூட, இதை அப்படி தூக்கி காட்டினா கூட, அமுக்கி காட்டினா கூட, ஏன் பலூன் இல்லை இது ஒரிஜினல்னு சொல்லி காட்டினா கூட, பின்னாடி இப்படி தட்டி காட்டினா கூட, தொப்புளை தூக்கி காட்டினா கூட, இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்களுக்கு பின்னாடி தான் மக்கள் நிறைய போகிறாங்க. ப்ளஸ் அதை தான் மில்லியன் கணக்கில் பார்க்கவும் செய்கிறாங்க. இப்போ திரைப்படங்களில் அதெல்லாம் காட்டுறாங்க. அதை விட ஸ்பெஷலாக இதில் என்ன காட்டுறாங்கன்னு தெரியலை. இதில் என்ன இருக்குன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இதை ஒன்றே பார்த்தாச்சுன்னா இங்கே 3 மில்லியன் 4 மில்லியன் இருக்குது. நமக்கு அதை பற்றி தேவையில்லை. நம்ம இப்போ இது கதைக்குள்ளே வருவோம். இந்த அக்கா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க பெண்கள் எளியும் உள்ளாடைகளை பற்றி. இப்போ ஆடை சுதந்திரத்தை பற்றி பேசுறியான்னு சொல்லிட்டு யாரும் கேட்காதீங்க. அதை நம்ம கருத்தம் கிடையாது. அதை நம்ம பற்றி பேச போகிறது கிடையாது. ஆனால் இதை போட்ட சேனல் இருக்குல்ல, இந்த சேனல் மேலே எனக்கு பெரிய மதிப்புண்டு, மரியாதை உண்டு. ஏன்னா இந்த சந்து பொந்தில் எல்லாம் போயிட்டு அந்தந்த ஊரில் இருக்க முக்கியமான பிரபலங்கள், திறமையாளர்களை பற்றியெல்லாம் வீடியோ எடுத்து இவங்க சேனலில் போடுவாங்க. அது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய முக்கிய பிரபலத்தையே இவங்க அவங்க வீடு டூர் எடுத்து இவங்க சேனலில் போட்டாங்க. உண்மையிலேயே அந்த பிரபலத்தை இதுவரைக்கும் யாரும் வீடியோ எடுத்ததில்லை. ஆனால் இவங்க எடுத்திருக்காங்க. அந்த அளவு பிரபலமான ஒரு சேனல். ஆனால் இவங்க ஏன் இந்த மாதிரி தர லெவலில் இறங்குனாங்கன்னு தான் நமக்கு புரியலை. பணத்துக்காகவா, இல்லை வியூஸுக்காகவா, இல்லை ஆடியன்ஸை இவங்க பக்கம் இருக்கிறதுக்காக? ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ இதே மாதிரிப்பட்ட சேனலுக்கு பின்னாடி தான் போகிறாங்க போல இருக்கு. அந்த தூக்கி காட்டுறது, தொப்புளை காட்டுறது, பின்னாடி தட்டி காட்டுறது, முன்னாடி அமுக்கி காமிக்கிறது, முன்னாடி கலட்டி காமிக்கிறது, இதுக்கு பின்னாடி தான் போகிறாங்க போல இருக்கு. அந்த வகையில் இந்த அக்கா பரவாயில்லை. ஏன்னா ஒரு உள்ளாடைகளை எப்படி எப்படி போடலாம், எப்படி எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த அக்காவை விட்டுட்டு இந்த சேனலுக்கு இது தேவையாங்கிறது தான் நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மக்கள் விரும்பி பார்க்குற, ஏன் நான் கூட விரும்பி பார்க்குற இந்த சேனல் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டது எனக்கே பிடிக்கலை. இவங்க ஒருவேளை வியூஸுக்காக போட்டிருக்கலாமா, இல்லை ஆடியன்ஸை கவர்றதுக்காக போட்டாங்களா, இல்லை பணத்துக்காக போட்டாங்களான்னு தெரில. உண்மையிலே வருத்தமாக இருக்குது. இந்த அக்காவை நாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. இந்த அக்கா ஏற்கனவே பலான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தைரியமாக கொடுத்த அக்கா தான். பலூன் அக்கா, தட்டி காட்டுற அக்கா, நான் சொன்ன மாதிரி தூக்கி காட்டுற அக்கா, கலட்டி காட்டுற அக்கா இருக்க மத்தியில் இந்த அக்கா எல்லாருக்கும் முன்னோடி. இந்த அக்கா நமக்கு காமிச்சதை பெருசாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த சேனல் இதை ப்ரொமோட் பண்ணதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. நீங்கள் இந்த சேனலில் பார்த்துருக்கீங்களா? இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட்கள் எல்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ ஏன் இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு புரியலை. 2 விஷயத்துக்காக தான் இருக்கும். ஒன்று பணம், 2வது ஆடியன்ஸு. இந்த 2க்காகத்தான் இருக்கணுமே தவிர வேற ஒன்றுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்குக்கும் சான்ஸ் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.